தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபம். அம்மா இந்த நாளில் ஜெப மாலையில் நீங்கள் ஜெப மாலை ஜெபிக்கிற பொழுது தைமரியா உங்களோடு வந்து அமர்ந்து உங்களோடு இணைந்து தன் மகனிடம் நமக்காய் பரிந்துரைப்பார், நமக்காக ஜெபிப்பார்கள். எனவே அம்மா ஜெபத்தில் இன்றைக்கு விடுதலை, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், இந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், இந்த நாளுக்குரிய பாதுகாப்பு இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. திருப்பாடல் எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 27:11 வார்த்தை, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுதல் என்பது அவரை அறிதல். அவர் கற்பித்தருள்வார். என்ன கற்பித்தருள்வார் பாருங்க. என் எதிரிகளை முன்னிட்டு, நமக்கே தெரியாதுங்க. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் இருக்க போகிறீங்களோ, யாரெல்லாம் சந்திக்க போகிறீங்களோ, என்ன நடக்கும் தெரியாது. பார்ப்பவர்கள் எத்தனை பேர் உங்களை நல்ல மாதிரியாக பார்க்குறாங்க, அல்லது மனசுக்குள்ள வஞ்சனம் எல்லாம் தீமையெல்லாம் வைத்துக்கொண்டு உங்களை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ தாவீது அரசர் பாடுகிறார். ஏனென்றால் அவர் வெளியில போனாலே அவர் கொல்ல தேடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை தானே திருப்பாடல். அவர் வெளியில போனாலே அவர் ஆபத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள். எனவே தாவீது பாடுகிறார், எனது எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தி அருளும். ஆண்டவர், நான் வெளியில போறேன், எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, எனவே நீங்க எனக்கு பாதையை காட்டுங்க. ஆண்டவரை, வெளியில போறேன், எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, ஆண்டவரை நீங்க என் நாவிலே வார்த்தையை வைங்க. ஆண்டவரை, வெளியில போறேன், நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாது, செயல்கள் எப்படி செய்யணும்னு தெரியாது, ஆண்டவரை நன்மையான செயல்களை, நல்ல செயல்களை செய்ய அப்பா நீங்களே என்னை வழி நடத்தியவர்களுங்க. ஒப்பு கொடுங்க நண்பர்களே, ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் தருகிறார். அந்த வார்த்தையை கொடுத்தார், அந்த பாதையை கொடுத்தார். தாவீது அந்த பாதையில் நடந்தார். எனவே அவர் ராஜாவாய் வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் வாழ்க்கையை பின்பற்றி இந்த இறைவார்த்தையை படிக்கிற நாமும் ஆண்டவருடைய வழியை, நாமும் ஆண்டவர் பாதையில் நடக்கிற போது ராஜாவாக, ராஜாத்தியாக வாழ்வோம். நன்றி அப்பா. சனிக்கிழமை ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரை. ஆராதிங்க அன்பர்களே. அப்பா அம்மா ஆராதிக்கிறேன் ராஜான்னு சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. அம்மா தாய்மரியாவே எங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரை, துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். நன்றி நன்றி. எனவே இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 40-53 வரை உள்ள இறைவார்த்தையில் இயேசுவினுடைய இறுதி கட்டத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணம். இந்த நற்செய்தியில் அப்போ ஒரு எதிர்ப்புகள்லாம் வருது. நற்செய்தியில் நீங்கள் நற்செய்தி படிச்சுட்டு வாங்க, அப்போதான் நான் பேசுறது புரியும், நான் போதிப்பது உங்களுக்கு புரியும். அவருக்கு வாழ்க்கைக்குரிய எதிர்ப்பெல்லாம் வருது. ஆனாலும் அன்பர்களே, அந்த எதிர்ப்புகளில் அவர் தைரியமா போறாரு, தைரியமா போதிக்கிறார். நிறைய பேர் அந்த எதிர்ப்புகளை தாண்டி அவர் நம்பிக்கை வைக்கிறார்கள். இப்போ யூதர்களுக்கு ஒரே பயமா இருக்கிறது. பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுக்கு பயமா இருக்கிறது. நீங்களுமா ஏமாந்து போனீர்கள். யாரெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் மனங்கள் தொடப்படுகிறது. அவருடைய போதனையை கேட்கிற பொழுது, செயல்களை பார்க்கிற பொழுது. அன்பர்களே, நீங்க கோயிலுக்குள்ள வரும்பொழுது அதுதான் நடக்கிறது. ஒருவேளை நீங்க சும்மா வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னு கூட கோயிலுக்கு போகலாம். ஃபாதர் திட்டுறார், வெளில நின்னாங்க, உள்ள வரலாம். ஆனால் அன்பர்களே, நீங்க வருகிற பொழுது அந்த வார்த்தையை நீங்க கேட்டீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தையை நீங்க தியானித்தீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தை உங்களுக்கு அப்படி பேசுங்க. அது உங்களுக்கான வார்த்தையா இருக்கும். அங்க போதிக்கப்படுகிற வார்த்தைகள், எனக்காக தான் ஃபாதர் இது சொன்னாரு, ஃபாதர் மூலமா கடவுள் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு என்பதை நீங்க உணர்வீர்கள். அதுதான் நடந்தது. மறைநூலர்கள் பரிசேயர்கள் சிலர் அவர் கொல்லணும்னு நினைச்சவங்கள மனமாறுறாங்க. அதை கேட்கிறாங்க, நீங்களுமா ஏமாந்து போனீர்கள், ஏன்னா நீங்களும் மாறிட்டீங்களா? பாருங்க வார்த்தையினுடைய வல்லமை பாருங்க. அதான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. நான் ஆராதனையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஜெபிங்க, அம்மா உங்களோட மூலம் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். தனி ஜெபத்தில் அம்மது ஜெபிங்க பிள்ளைகளேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அவ்வளோ ஆழம், அவ்வளோ பாதுகாப்பு. கொல்லணும்னு நினைக்கிறவங்க கூட மனசு மாறுறோம். அவ்வளோ அளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை அவர்கிட்ட உள்ள வருகிறது. அவ்வளோ மாற்றங்கள் நடைபெறுகிறது. அன்பர்களே, வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். அவர் வழி நடத்துவார். ஆராதிப்போம். நன்றி அப்பா. வல்லவரை, நல்லவரை துதிக்கிறோம் ஆண்டவரை. கல்லான இதயத்தை கூட நற்செய்தியிலே கரைந்து இருப்பதை நீங்கள் வெளிப்பு காட்டியிருக்கிற நன்றி ஆண்டவரை. எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறோம். தாய் மரியாவே முதல் நாளாக இன்று அம்மா எங்களுக்காக இறைவனிடம் முறையிடுங்க. அம்மா ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ நற்கரனை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஓ இறைவா ஒப்பு கொடுக்கிறேன்.
வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அன்பர்களே அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாத பிள்ளைகளை அறுவடை செய்வீர்களாக. அன்பர்களே ஆண்டவருக்கு சாட்சியமாய் வாழ்வீர்களாக. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறோமோ அவளோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.